If you are a teacher, this video is gonna be useful to you because we are going to see 25 sentences to use in classes both in Tamil and English. Watch, learn, and use these sentences in your classes. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திங்கை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். மொழிக்கு மொழி வாக்கியங்கள் வேறுபடும். நம்ம மொழியில் இருக்கிற சேம் சென்டென்சஸை வேறு மொழியில் மொழிபெயர்த்தாலும் ஒரு சில சமயம் அந்த மொழியோட கல்ச்சர் அங்கே உள்ள மக்களால் அந்த விதமாக பேசப்படாமல் இருக்கலாம். ஸோ நம்ம தமிழில் இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில இதை நம்ம மிஸ் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. சில சமயம் என்ன சேமாக நம்ம மொழிபெயர்க்கலையே, இந்த வார்த்தை மிஸ் ஆகுது, இந்த வார்த்தை மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இட்ஸ் ஓகே. இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் புரியும் கண்டிப்பாக. ஸோ நான் என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்னோடய பேர் ஷாமி குளோரியா. நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பேசுகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஸ்கூலில் அண்ட் காலேஜஸில் கிடச்சதில்ல. ஆனால் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் ஆன் த ப்ராசஸ். இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் இங்கிலீஷ் நர்டாக இருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, கிராமர் ரிலேட்டட், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டட் உங்களுக்காக டீச் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலில் போன உடனே நம்ம எல்லாம் க்ரீட் பண்ணுவோம்ல, அந்த க்ரீட்டிங்ஸில் குட் மார்னிங், காலை வணக்கம். காலை வணக்கத்துக்கு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா குட் மார்னிங் எப்படி சொல்லலாம். ஓகே, குட் மார்னிங்லாம் சொல்லியாச்சு. பிள்ளைங்களாம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த லெசன் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம்ல. இன்னைக்கு நான் லெசன் 1 டீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத I'll be teaching you lesson 1 today. I'll be teaching you lesson 1 today. நான் ஒவ்வொரு தடவை இங்கிலீஷ் சென்டென்ஸ் சொல்லும்போது என் பின்னாடியே சொல்லி பாருங்கள். வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போங்க. ஓகேவா? இப்போ ஒரு சில சென்டென்சஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் இல்லையா, இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்ம டீச் பண்ணிகிட்டே இருக்கிறோம், இடையில நல்லா கவனிங்க அப்படி சொல்லணும் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. உங்கள் புக்கில் 30வது பேஜ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் யூர் புக்ஸ் டு பேஜ் 30, ஓப்பன் யூர் புக்ஸ் டு பேஜ் 30. ஓகே, டீச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவங்கள நோட் எடுத்து அதில் ஆன்சர்ஸ் எழுத சொல்லணும். ஆன்சர்ஸை நோட்டில் எழுதுங்க அப்படிங்கிறதுக்கு ரைட் தி ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட், ரைட் தி ஆன்சர்ஸ் இன் யுவர் நோட். நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது பிள்ளைங்க அங்கங்கே டிஸ்ட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இப்போ லெசன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு, ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. இப்போ ப்ராக்டிஸ் டைம், அதை லேர்ன் பண்ணுற டைம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படி கேட்குறதுக்கு ஷால் வி ப்ராக்டிஸ், ஷால் வி ப்ராக்டிஸ். இதை லெசன் நடத்தி பிடிச்சதுக்கப்புறம்னு கிடையாது. இப்போ ஏதாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா பிள்ளைங்களை கூப்பிடும்போது ஷால் வி ப்ராக்டிஸ், கம் லெட்ஸ் ப்ராக்டிஸ், கம் லெட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் நம்ம ஏதாவது ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதோ இல்லை படிக்கும்போதோ இல்லை நோட்டில் ஏதாவது எழுதிட்டு வராங்க, நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அதை எழுதிட்டு வராங்க அப்படிங்கும்போது சம்டைம் நம்ம என்கரேஜிங்காக சப்போர்ட்டிவாக ஒரு சில சென்டென்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா எழுதிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏதோ மேத்ஸோ ஏதோ ஆன்சர் எழுதிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் டூயிங் கிரேட், யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் எழுதிட்டு வந்திருக்காங்க, ஓரளவு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் தப்பு இருக்குது, ஓரளவு கரெக்ட், நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ட்ரைங், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர், கீப் ட்ரைங், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் கொடுத்ததை இடையில ஏதோ சும்மா விசிட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. அப்போ பார்க்க போகும்போது நீங்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தடை விட டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு மெத்தடு, ஷார்ட்கட் மெத்தட் வச்சு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டு மேத்ஸ் ப்ராப்ளமோ இல்லை ஆன்சரோ எழுதிட்டு இருக்கும்போது அதுக்கு இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு கேட்குறதுக்கு that's a good idea, that's a good idea.
சம்டைம்ஸ் ஏதாவது கிளாஸில் டீச் பண்ணி முடிச்சுட்டு இப்படி பார்த்தோன்னா எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏதோ புரியாத மாதிரியே இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க டவுட் கேட்குறதுக்கு தயக்கப்படலாம். அப்போது கொஷின் கேட்க தயக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, don't be afraid to ask questions. Don't be afraid to ask questions. எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க, அமைதியா இருங்க அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் பி குவாய்ட், ப்ளீஸ் பி குவாய்ட் அப்படி சொல்லலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கங்கே இடம் மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே போய் நான் எரேசரை வாங்குறேன், நான் பென்சிலை வாங்குறேன், நான் இதை பார்க்க போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அலைஞ்சிட்ருக்குறாங்க. இல்லைன்னா அங்கங்கே நடந்துட்டுருக்காங்க. இப்போ தான் கிளாஸ் வந்திருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு செட்டில் டவுன் எவ்ரிவான் அப்படி சொல்லலாம். செட்டில் டவுன் எவ்ரிவான். இதுதான் நான் சொன்னேன். இப்போ அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னா சிட் இன் யுவர் ஓன் பிளேசஸ் அது சொல்லலாம். அதை நம்ம டைரெக்டாக நம்ம மொழிபெயர்க்கும் போது அப்படி சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் செட்டில் டவுன் எவ்ரிவான் அப்படின்னாலே அது இதுக்குரிய அர்த்தத்துக்கு பொருந்தும். ஸோ அதனால தான் எல்லா நேரத்துலையும் அப்படியே நம்மளோட தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறது வேலைக்காகாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட இங்கிலீஷ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ லைனாக அவங்கள அசம்பிளிக்கு போக சொல்லணும், இல்லைன்னா எங்கேயோ போகிறாங்க, அவங்க லைனாக போகணும். அப்படிங்கும்போது அமைதியாக லைன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லைன் அப் குவைட்லி ப்ளீஸ், லைன் அப் குவைட்லி ப்ளீஸ் அப்படி சொல்லலாம். சம்டைம்ஸ் ஏதாவது நோட் கரெக்ஷன் இருக்கும்போது எல்லாம் லைனில் இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முந்திட்டு வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அப்படிம்பாங்க. அப்போது உங்கள் டேர்னுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் ஃபார் யுவர் டேர்ன், வெயிட் ஃபார் யுவர் டேர்ன். ஓகே, ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சொன்ன ஒர்க்கை வந்து நம்மகிட்ட வந்து காமிக்கிறாங்க. அதோட ஆன்சர் கரெக்ட், உன்னோட ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படி சொல்லலாம். ஓகே, ஆன்சர் கரெக்ட்னா இப்படி சொல்லிடுவோம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்க வந்து ஆன்சர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வரல, சம்திங் ஏதோ மிஸ்ஸிங், அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உன்னோட ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா can you explain this please, இல்லைனா can you explain your answer, can you explain your answer அப்படி கேட்கலாம். ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து உடனே அவங்க ஒர்க்கை முடிச்சதை காமிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பிளேஸில் உட்காந்துக்குவாங்க பயந்துட்டு ஆன்சர் காமிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது எழுதாமல் உட்காந்துருப்பாங்க. அப்போது அவங்க இடத்துக்கு போயிட்டு நீ பண்ணினதை காமி அப்படி கேட்குறதுக்கு ஷோ யோர் ஒர்க், இல்லைனா ஷோ யோர் நோட் அப்படி கேட்கலாம். ஓகே, இப்போ ஏதாவது டெஸ்ட் எழுதிட்டுருக்குறாங்க, சூஸை கரெக்ட் எழுதிட்டுருக்காங்க, இல்லைன்னா ப்ராக்கெட்டில் 2 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, அவங்க தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்போது நீங்கள் கேட்க ஆசைப்படுறீங்க, எதனால இந்த ஆன்சர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்கணும்னா வாட் மேட் யூ டு சூஸ் திஸ் ஆன்சர், வாட் மேட் யூ டு சூஸ் திஸ் ஆன்சர் அப்படி கேட்கலாம். லெசன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பீரியட் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம என்ன படித்தோம் அப்படி கேட்குறதுக்கு what did we learn today, what did we learn today அப்படி கேட்கலாம். ஓகே, கிளாஸஸ் முடிஞ்சுட்டு இன்டர்வல் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது இது பிரேக் டைம், நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதுக்கு டைம் ஃபார் பிரேக் யூ கேன் கோ, டைம் ஃபார் பிரேக் யூ கேன் கோ அப்படி சொல்லலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, ரொம்ப வேகமாக எழுதுறாங்க, ஆனால் டைம் இருக்குது அப்படின்னா அவசரப்பட வேண்டாம், தேவையான நேரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ரஷ், டேக் யூர் டைம், டோன்ட் ரஷ், டேக் யூர் டைம் அப்படி சொல்லலாம். டீச்சர்ஸ் அடிக்கடி பாடம் நடத்தும் போது கேட்குற கொஸ்டின் புரிஞ்சுதா அதை எப்படி கேட்குறது, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் மார்னிங் வரும்போதோ இல்லை இன்டர்வல் முடிச்சு கிளாஸ்க்கு வரும்போதோ லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா ஏன் லேட்டாக வந்த, ஏன் தாமதமாக வந்த அப்படி கேட்குறதுக்கு why are you late, why are you late. ஓகே, இப்போ ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணலை அப்படிங்கும்போது உன் ஹோம்ஒர்க் எங்கே அப்படி கேட்குறதுக்கு where is your homework, where is your homework அப்படி கேட்கலாம். இன்னைக்கு நம்ம படித்த சென்டென்சஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு திரும்ப எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணணும்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்து உங்களுக்கு தேவையான சென்டென்சஸை உங்கள் நோட்டில் எழுதி வச்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் படிச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு மைண்டில் அப்படியே ஏறிக்கும் அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே, லேர்ன் பண்ணி அதை கிளாஸில் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று நான் மெயினாக சொல்ல விரும்புகிற டிப் என்னென்னா, நான் இங்கே சென்டென்ஸ் சொல்லும்போது வேர்ஸ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படி கேட்குறேன்ல, இதே மாதிரி டோனில் இப்படியே தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இருக்கிற உங்கள் எமோஷன், உங்கள் வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுகிறீங்களா, காமாக பேசுகிறீங்களா, அதுக்கேற்றாப்புல உங்கள் டோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதுக்கு எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு.
ஓகே, ஒரு நல்ல மூடில் இருக்கிறீங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்போதும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருவான், ஆனால் அன்னைக்கு தான் முடிச்சுட்டு வரல அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண மாட்டீங்க, சாஃப்டாக தான் கேட்பீங்க. ஏன்னா அவன் எப்போதும் முடிக்கிற ஆள். ஸோ முடிக்கலைங்கும் போது வாட்ஸ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படி கேட்கலாம். அதே இது சம்டைம் டெய்லி இதே பழக்கம் தான்ப்பா அவனுக்கு. வேர்ஸ் யுவர் ஹோம்ஒர்க் டோன் டிஃபர் ஆகிறது தெரியுதுல்ல. ஸோ சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அந்த டோனு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்களே இமேஜின் பண்ணி ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன்னா நான் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் செம்மையாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். That's it for today. I hope you loved this video, and if you do, please hit the like button and subscribe to my channel for more videos. I'll meet you with another video next time. Bye.